லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இதை முழுசாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க டிப்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம் சொல்லித்தரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பு கம்ப்யூட்டரும் எப்பவுமே ஸ்லோவாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே முக்கியமாக செக் பண்ண வேண்டியது டாஸ்க் மேனேஜரை பாருங்கள். பேக்ரவுண்டில் அதிகமாக ஏதாவது மெமரிஸ் எடுக்குதா, யூஸ் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக மெமரி எடுத்துருந்தால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு உங்களுடைய லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, அதில் எஸ்எஸ்டி ரேம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப இருக்கான்னு பாருங்கள். எஸ்எஸ்டி இல்லாமல் தான் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுங்கள். ரேம் குறைவாக இருந்தால் ரேம் அப்கிரேட் பண்ணுங்கள். அதே போல் சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரன்னிங்கில் இருக்கா பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் கொடுத்துட்டேன். இது போன்ற சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணும் போதே உங்களுக்கு பெரிய லெவலில் வர அந்த ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வராது. பராமரிப்பும் மிகவும் அவசியம். பராமரிப்பு ஒரு 5 மாதத்துக்கு ஒன் டைமாவது பராமரிப்பு இருக்கணுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேற்கொண்டு நீங்கள் வீடியோஸ் பார்க்க